கிரிக்கெட்டில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடிக்கடி இப்போது செய்திகள் வந்துட்டுருக்கு. அதுவும் இப்போ ஐபிஎல் போட்டியெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு போட்டியிலையும் ஏதாவது ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் இருக்குது. அங்கே அது அடிக்கடினாலும் அரசியலில் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறது அவ்வளோ ஈஸியானதில்லை. ஆனால் நம்ம பிரதமர் மோடியை பொறுத்தவரையில் அவருக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு விருப்பமான விஷயம்னு நினைக்கிறேன். சாதனைகளின் காதலன் அப்படின்னு கூட வந்து மோடியை சொல்லலாம். அந்த மாதிரி சாதனைகளை நோக்கி நட போட்டுக்கிட்டே இருக்கார். அப்படியான ஒரு சாதனையை அவர் வந்து நாளைக்கு, அதாவது 2026 ஆண்டு 10ஆம் தேதி செய்ய போகிறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்தவர்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து பிரதமராக இருந்த நபர் அப்படிங்கிற சாதனையை வந்து மோடி வந்து உருவாக்க போகிறாரு. அதுபடி பார்த்திங்கன்னா, இவர் வந்து 4399 நாள் தொடர்ந்து பிரதமராக இருந்தார் அப்படிங்கிற சாதனையை உருவாக்குறாரு. அப்படின்னா அப்போ அவருக்கு முன்னாடி யார் அந்த ரெக்கார்டு வச்சுருந்தது? நாட்டோட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு கிட்டத்தட்ட நம்ம சுதந்திரம் வாங்கின நாள்லேயே வந்து அவரை வந்து பிரதமராக தேர்ந்தெடுத்துக்கு. ஆனாலும் இந்தியாவில் வந்து முதல்ல தேர்தல் நடந்தது வந்து 1952 வருஷம்தான். அப்போது மே மாதம் 3ஆம் தேதி அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமராக பொறுப்பேற்றுக்கிறாரு. காலமாகிற வரையும் கிட்டத்தட்ட 1964 வருஷம் மே மாதம் 27ஆம் தேதி வரையும் அவர் அந்த பதவியில் இருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சாதனையை செஞ்ச 2வது நபர்ன்ற மாதிரி அவர் முதல் நபராக இருந்தார். இப்போ மோடி வந்து அந்த சாதனையை முறியடிக்கிறதுனால அவர் வந்து 2வது இடத்துக்கு போகிறாரு. பிரதமராக இருந்த அதிகபட்ச பொறுப்பு வகித்த நபர் யார் அப்படின்ற சாதனையை பார்த்தோம்னா மறுபடியும் வந்து நேரு தான் வந்து முதலிடம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து சுதந்திரம் வாங்கின நாள்லேருந்து அவர் காலமாகிற வரையும் பிரதமராக பொறுப்பு வகித்த நாட்களோட எண்ணிக்கை 6130 நாட்கள். ஸோ அதிகபட்ச பிரதமராக பொறுப்பு வகித்த நபர் அப்படின்னா அது பிரதமர் நேரு. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரதமராக தொடர்ந்து பதவி வகித்த சாதனை அப்படின்னா அந்த சாதனையில் முதல் இடத்துல இருக்க போகிறது வந்து மோடி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போது 3வது இடம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திரா காந்தியை சொல்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இந்திரா காந்தி வந்து எவ்வளோ நாள் பதவி வகித்தாங்க அப்படின்னா 4077 நாட்கள். நேரு பிரதமரானதுக்கப்புறம் கொஞ்ச நாள் குல்ஜரிலால் நந்தா, அதுக்கப்புறம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி எல்லாம் பொறுப்பு வகித்து, லால் பகதூர் சாஸ்திரி காலமானதுக்கு அப்புறம் வந்து இந்திரா காந்தி பொறுப்புக்கு வராங்க. அவங்க வந்து 1966 ஜனவரி 24ஆம் தேதி பிரதமராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட அந்த எமர்ஜென்சி முடிவுக்கு வந்தபோது 1977 மார்ச் 24ஆம் தேதி அவங்க பதவி விலகிறாங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயமா நம்ம பார்க்குறதுனா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அது பிரதமராக இருக்கலாம், இல்லை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தில் பொறுப்பு வகித்த ஆள் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கிட்டாலும், இன்றைக்கி வந்து அந்த சாதனையில் முதல் நபராக நிற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் மோடி தான். கிட்டத்தட்ட மோடி வந்து 8930 நாட்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு, அதாவது முதல்வராக குஜராத் மாநிலத்தில் 2001 வருஷம் அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டார். அதிலிருந்து அவர் பிரதமராகக்கூடிய 2014 வரையும் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அங்கே குஜராத் முதலமைச்சராக இருந்து நேரடியாக வந்து நாட்டுக்கு பிரதமராக பொறுப்பேற்றுக்கிட்டார். அந்த நாட்களையும் சேர்த்து நம்ம எண்ணோம்னா அது வந்து 8930 நாட்கள் அவர் வந்து பொறுப்பில் இருந்திருக்கார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நிர்வாக பொறுப்பில் முதல்வராக இருந்தது, பிரதமராக இருந்தது, ரெண்டுத்தையும் சேர்த்தது. சரி, அப்போது அந்த லெவலில் வந்து அவருக்கு முன்னாடி யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஒரு மாநிலமாக இப்போ இருக்கக்கூடிய சிக்கிம் மாநிலத்தோட தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருந்தது வந்து பவன்குமார் சம்லிங். அந்த வகையில் அவர் வந்து 8930 நாட்கள் அந்த பொறுப்பில் இருந்திருக்காரு. இப்போ வந்து அந்த சாதனையை முறியடித்த ஒரு நபராக மோடி இருக்கார். ஸோ இப்படி பல சாதனைகளை முறியடிக்கக்கூடிய, இல்லை சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு சாதனைகளின் காதலனாக பிரதமர் மோடியை நம்ம பார்க்குறோம். இப்போது மோடி வந்து 2014 ஆண்டு பொறுப்பு வகித்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் இந்த நேருவோட சாதனையை முறியடித்த பொறுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பொறுப்பு வரையும் அவர் செய்த பல்வேறு காரியங்களில் நிதி மற்றும் பொருளாதாரம், நாட்டின் தொழில் வளம்,
பங்கு சந்தை இந்த மாதிரியான துறைகளில் பாதிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு விமர்சனமாக நாங்கள் வந்து ஒரு முழு வீடியோவாக பண்ணியிருக்கோம். நாளைக்கு மாலை வந்து யூடியூப்பில் சேனலில் வெளியாகுது. மோடி செய்தது என்ன அப்படிங்கிறத ஒரு அரசியல் சார்பற்று ஒரு பொருளாதார கோணத்திலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு வீடியோவை பார்க்கலாம்.